ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நம்ம ஃபிஞ்சஸை பற்றின வீடியோ தான். ஃபிஞ்சஸில் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், 4 சிக்கு வந்து இன்னும் செப்பரேட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த 4 சிக்கையும் நம்ம இப்போ பிடிச்சாச்சு. இதில் வந்து 3 கிரே கலர் இருக்குது, ரெண்டு ப்ரௌனு, ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் இருக்குது. இந்த 4ஐயுமே நம்ம ஏற்கனவே செப்பரேட் பண்ணி வச்சுருக்க 8 சிக்கு கூட நம்ம போட போகிறோம். ஸோ மொத்தம் 12. இந்த 12மே நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். இந்த ஹோல்ட் பண்ண சிக்கு எல்லாமே ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் இந்த பெரிய கேஜிக்கு எவ்வளோ போகிறோம். இன்னும் 1 டைம் கூட சிக்கு அவ்வளோக்கு நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய சிக்கு அவ்வளோக்கு நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹோல்ட் பண்ண சிக்கு எல்லாத்தையும் சேல் பண்ணுற வீடியோ எல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் நான் போட்டுகிட்டே இருக்கேன். இப்போ எத்தனை பாட்டில் எக் இருக்குது, எத்தனை பாட்டு பொரிச்சிருக்கு, எத்தனை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துடலாம். இந்த பாட்டில் சிக்கு பொரிச்சிட்டாங்க. மொத்தம் 5 எக்கு இருந்து 3 சிக்கு பொரிச்சாச்சு. அந்த 2 எக்கும் பொரிக்குமாங்கிறது டவுட்டு தான். விலைக்கு போயிட்டு பார்த்தீங்களா, அதனால் பொரிக்க டவுட்டு தான். இப்போ அடுத்த பாட்டையும் பார்த்துருவோம். இந்த பாட்டில் 3 எக்கு இருக்குது. இது இப்போ தான் ரீசெண்டாக தான் லே பண்ணியிருக்கு, புதுசாக தான் கூடு கட்டியிருக்கு. இது எப்படியும் இன்னும் எத்தனை எக்கு போடுங்கல்ல, அடுத்த வாரம் நம்ம இந்த எத்தனை எக்கு இருக்குங்கிறத நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்த்துடலாம். இந்த பாட்டிலையும் பாருங்க, ஒரே எக்கு லே பண்ணியிருக்கு. இதுவும் புதுசாக தான் கேஜி மேக் பண்ணியிருக்கு, கூடு கட்டியிருக்கு. ஒரு எக்கு தான் லே பண்ணியிருக்கு. இதுவும் அடுத்த வாரம் எத்தனை லெக்கு இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வாரம் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, மொத்தம் 5 எக்கு இருக்குது. அதில் ஒரே எக்கை நான் மாற்றியாக வச்சுருக்கேன். அது பொரிக்குமாங்கிறது டவுட்டு தான். மற்றபடி 4 எக்குலேயும் வந்து கரு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கணும், ஒரு வாரத்தில் அது பொரிக்கும். அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த பாட்டில் இருந்தால் நமக்கு 4 சிக்கும், இப்போ பிடிச்ச 4 சிக்கும் வந்துருக்கு. இப்போ இதில் வந்து இன்னும் எக்கு இல்லை, அது பழைய எக்கு. இந்த பாட்டை நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். இதான் ஃபஸ்ட்டு பொரிச்சிருக்கு. நமக்கு மொத்தம் 4 சிக்கு இருக்குது. 4 சிக்குமே நல்லா குரோத்தாக இருக்குது. பாருங்கள், அந்த இறப்பையிலலாம் நல்ல தினை இருக்குது பாருங்கள். இவ்வளோ குரோத் ஆனாதான், நல்லா ஃபீட் பண்ணாதான் சீக்கிரம் சிக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக குவாலிட்டியாக கிடைக்கும். அடுத்த பாட்டு பார்ப்போம். அடுத்த பாட்டில் பாருங்கள், அடுத்த பாட்டிலையும் சிக்கு 3 சிக்கு பொரிச்சிருக்கு. மொத்தம் 6 எங்கே இருந்து 3 சிக்கு தான் பொரிச்சிருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் பொரிக்குமாங்கிறது டவுட்டு தான், பார்க்கலாம். அடுத்த பாட்டை பார்ப்போம். இப்போ இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, ஆனால் எக்கு லே பண்ணலை. மேக்ஸிமம் அடுத்த வாரம் எக்கு லே ஆயிரும். அடுத்த வாரமும் நம்ம அந்த பாட்டில் எத்தனை எக்கு இருக்குன்றது நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். மொத்தம் 7 பாட்டு வந்து பிடிச்சிருக்கு. அதில் 6 பாட்டில் வந்து எக்கு இருந்துச்சு. எக்கில் ஒரு 3 பாட்டு வந்து எக்கு பொரிச்சாச்சு. அது இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் எத்தனை எக்கு பொரிச்சிருக்கு, எத்தனை சிக்கு இருக்குது, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்கிறதா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தால் அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து இன்னும் சுவாரஸ்யமாக்குவோம். வாழ்க்கை வளமுடன்.